ஹாய் காய்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இந்த TNW கேமர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கில்ட ஓபன் பண்ணி வித்தின் 14 டேஸ்ல மேக்ஸிமம் லெவல் 7 எப்படி ரீச் பண்றதுன்றது தான். இதை மொத்தமா 5 ஸ்டெப்ஸா பிரிச்சு இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க கில்ட ஓபன் பண்ணும்போது யூனிக்கான நேம் அப்படின்னா யூனிக்கான ஃபாண்ட்ஸை வச்சு நீங்க கிரியேட் பண்ணுங்க உங்க கில்ட. உங்க நேம் நல்லா இல்லைன்னா நிறைய பேர் உங்க கில்டுல இருந்து லெஃப்ட் ஆயிடுவாங்க, இல்ல ஜாயின் பண்ணவே மாட்டாங்க. அதனால நீங்க நேம் மட்டும் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்க கில்டுல நீங்க ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கில்டு மெம்பர்ஸை ஃபாஸ்டா நீங்க ஆட் பண்ணணும். எவ்வளவு சீக்கிரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க ஆட் பண்றீங்களோ, உங்க கில்டு மெம்பர்ஸ் எவ்வளவு அதிகமா இருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுடைய கில்டு பாயிண்ட்ஸ் ரொம்ப வேகமாவே இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, மேட்சஸ் எல்லாமே நீங்க உங்க டீம் மெம்பர்ஸ் கூட தான் ஆடணும். அதாவது கில்டு மெம்பர்ஸ் கூட மட்டும்தான் நீங்க மேட்சே விளையாடணும். நீங்க தனியா விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு கில்டு பாயிண்ட்ஸ் ஏறாது, ஏறினாலும் ரொம்ப கம்மியா தான் ஏறும். ஆனா நீங்க உங்க டீம்மேட்ஸ் கூட விளையாண்டீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு 200 பாயிண்ட் கிட்ட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 பேரா போனீங்கன்னா நீங்க 5 மேட்ச் விளையாண்டாலே 1000 பாயிண்ட் கிட்ட ஏற்றலாம். இப்ப நான் விளையாடின மேட்சை விட்டு வெளியே வரேன், வின் பண்ணிட்டு வெளியே வரேன். இப்ப நீங்களே பாருங்க, இது நார்மலா வந்துட்டு நான் தனியா போய் விளையாடுனது. இத பாத்தீங்கன்னா எனக்கு ஏறவே இல்லை. நீங்க பார்த்தாலே தெரியும், சுத்தமா எனக்கு ஏறவே இல்லை, 0 தான். இப்ப நான் என் டீம் மெம்பர்ஸ் கூட அந்த வீடியோ பேக்ரவுண்ட்ல பிளே பண்றேன். இப்ப பாருங்க, டீம்மேட்ஸ் கூட ஆடிட்டு நான் வெளியே வரேன். எனக்கு எவ்வளவு பாயிண்ட் கில்டு பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. நீங்களும் உங்க டீம் மெம்பர்ஸ் கூட மட்டுமே விளையாடுங்க, அப்பதான் உங்க பாயிண்ட் வேகமா ஏறும். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா, கில்டை எக்ஸ்பேண்ட் பண்றது. நீங்க உங்க ரியல் ஐடியில டாப் அப் பண்ணி கில்ட எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஒரு நோப் ஐடி உங்ககிட்ட இருந்தாலே போதும். அதுல ஒரே ஒரு 30 rupees ரெடீம் கோட் போட்டு அந்த நோப் ஐடியை உங்க கில்டோட லீடரா ஆக்கிட்டு கில்ட எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு திரும்ப நீங்களே உங்களை திரும்ப லீடரா மாத்திக்கலாம். இது மாதிரி பண்றதுனால நீங்க உங்க ரியல் ஐடியில வீக்லி அந்த மாதிரி போட்டு காசு வேஸ்ட் பண்ணாம நோப் ஐடியில 30 rupees ரெடீம் கோட்லயே நீங்க கில்ட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கில்டை எக்ஸ்பேண்ட் பண்றது மூலியமா நிறைய பேர் உங்க கில்டுல சேருவாங்க. அப்ப நீங்க ரொம்பவே ஈஸியா உங்க கில்டோட பாயிண்ட்ஸை வேகமா ஏற்றிக்கலாம். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னா, கிக் பண்றது. இப்ப யாரெல்லாம் உங்களுடைய கில்டுல பாயிண்டே ஏத்தாம ஆஃப்லைன்லயே இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு கிக் பண்ணிட்டு யாரெல்லாம் பாயிண்டை ஏத்துறாங்களோ அவங்கள மட்டும் நீங்க கில்டுல வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க சும்மா பாயிண்ட் ஏத்தாமலே கில்டுல இருந்தாங்கன்னா மெம்பர்ஸ் லிஸ்ட்ல அதிகமா இருக்கிறதுனால ஏத்துறவங்களாலையும் ஜாயின் பண்ண முடியாது. அதனால நீங்க யாரெல்லாம் ஏத்தாம இருக்காங்களோ கிக் பண்ணிட்டு ரொம்ப அதிகமா யார் பாயிண்ட் ஏத்துறாங்களோ அவங்கள உங்க கில்டுல வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை ஆக்டிங் லீடரா போட்டு நீங்க உங்க கில்டு பாயிண்ட்ஸ் ஏற்றலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த 5 ஸ்டெப்ஸ் கரெக்டா பண்ணிட்டே வந்தாலே 14 டேஸ்ல நீங்க 7th லெவலை ரீச் பண்ணிடலாம். ஆனா சில பேர்கிட்ட வந்துட்டு, ப்ரோ நான் தனியா தான் ப்ரோ இருக்கேன், எனக்கு இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, கில்டில் ஆட் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏற்றுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம கில்டே இருக்கு, நீங்க நம்ம கில்டுலயே சேர்ந்துக்கலாம். நம்ம கில்டோடைய ஐடியா டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குற வீடியோலயே ஆட் பண்றேன், பார்த்து சேர்றவங்க சேர்ந்துக்கோங்க. நீங்க கில்டு பாயிண்ட்டை ஏத்தினே இருந்தீங்கன்னா உங்களை நான் கிக்கும் பண்ண மாட்டேன், நீங்க நம்ம கில்டுலயே இருக்கலாம்.